கருட புராணம். கருட புராணம் என்ன சொல்லுது? மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு என்ன பலன் என்றும் அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு என்ன பலன் என்றும் சொல்லுது. ஒருவர் வாக்கால செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலையும், உடலால செய்தவற்ற உடலாலும், மனதால செய்தவற்ற மனதாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். வேத சாஸ்திர புராணம் கற்ற பண்டிதன் வாக்கு திறமையால வெற்றி அடைவான். புனித நீராடியவர்கள், பாகவதர்கள், பௌராணிகர்கள் போன்றோர் மற்ற புண்ணிய செயல்கள் புரிந்தோர் இணக்கமான சரீரத்தை தனக்கு இசைவா பெற்று மகிழ்வாங்க. உலக நன்மைக்காக கருதி நற்காரியங்கள் செய்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பர். குடை, மரவடி, தண்டம், வஸ்திரம், மோதிரம், உதககும்பம், தாமரை சொம்பு, அரிசி ஆகியவற்றை சம்பிரதமானவர்களுக்கு அளித்தல் வேண்டும். ஜீவன் செல்லும் போது குடைதானம் குளிர்ந்த நிழலில் அழைத்து செல்லப்படும். மரவடி தானம் குதிரை போல் ஏறி செல்ல உதவும். நரகங்கள் 4 லட்சங்கள், அவற்றில் முக்கியமானவை 28 ஆகும். அதை ஒன்று பார்ப்போம் வாங்க. பிறர் பொருளை கொள்ளையடிப்போருக்கு தாமிசிர நரகம். கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோருக்கு அனித்தாமிசிர நரகம். சுயநலக்காரர்களும் பிறர் குடும்பங்களை அழிப்பவர்களும் அடைவது ரௌரவ நரகம். குரு என்னும் அகோரமான்கள் பாவிகளை துன்புறுத்தும் நரகம் மகா ரௌரவம். தன் சுவைக்காக உயிர்கொலை சித்திரவதை செய்வோருக்கு கும்பி பாகம். பெற்றோர் மற்ற பெரியோர்களை துன்புறுத்துவோருக்கு காலசூத்திரம். தெய்வ நித்தனை தன் தர்மத்தை விடுவோருக்கு அசிபத்திரம். கொடியர், அநீதியாளர், அக்கிரமக்காரர்களுக்கு பன்றிமுகம். துரோகம், கொலை, சித்திரவதை செய்வோருக்கான நரகம் அந்த கூபம். நல்லொழுக்கம் நீக்கி கிருமிகள் போல பிறர் துளைப்போர்களுக்கு கிருமி போஜனம். பிறர் பொருளை அபகரிப்போர், பலாத்காரம் செய்வோர்க்கு அக்னி குண்டம். கூடா ஒழுக்கம் கொண்ட மோக வெறியர்களுக்கு வஜ்ர கண்டகம். தரங்கெட்டு எல்லோருடனும் பழகித் திரியும் மோகந்தாகர பாவிகள் பெறும் நரகம் சான்மலி. அதிகார வெறி, கபட வேஷம், நயவஞ்சகம் செய்யும் அதர்மிகளுக்கு வைதரணி. ஒழுக்கமின்றி இழுமகளை கூடி லட்சியமின்றி விலங்குகளைப் போல திரிவோர்களுக்கு உருவாகும் நரகம் பூபோதம். பிராணிகளை துன்புறுத்துதல், கொல்லுதல் செய்வோருக்கு பிராணி ரோதம். டம்பத்திற்காக யாகம் புரியும் பித்தலாட்டக்காரர்களுக்கு விசசனம். இல்லாலை விபரீத இச்சைக்கு வற்புறுத்துவோருக்கு லாலாபக்ஷம். தீ வைத்தல், சூறையாடல், விஷமூட்டல், குடிகளை கொள்வோருக்கு சாரமேயதனம். பொய் சாட்சி கூறுவோர், அகம்பாவம் கொண்டோர்களது அவீசி. மது போதைப்பொருள் குடியுள்ள குடிகேடர்களுக்கு பரிபாதலம். தானே பெரியோன் என பறைசாற்றி பிறரை மதியாதவர்களுக்கு சக்ரசர்மம். நரமேதயம், நரமாமிசம் உண்ணால் பிராணிகளை வதை ஆகியவர்க்கு ரக்ஷுணம். தற்கொலை, நயவஞ்சக கொலை, நம்பிக்கை துரோகம் செய்த பாவிகளுக்கு சூலரோதம். தீமை புரிந்த தீயோர் துரோகிகளுக்கானது தந்த சூகம். உயிர்கொலை செய்வோருக்கு வடாரோதம். விருந்தினரை வெறுத்தோர் சுயநலவாதிகளுக்கானது பர்வாவர்த்தயம். செல்வம், செல்வாக்கால் கர்வம், அநியாயமாக பொருள் ஈட்டல், பதுக்கி வைத்தல் போன்றவை செய்வோருக்கு சூசிமுகம். தாமிஸ்ர நரகம். பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புவதும் அபகரிப்பதும் பாவ செயலாகும். அதேபோல் பிறரது குழந்தையை அபகரிப்பது மகா பாவமாகும். பிறரது பொருளை ஏமாற்றி அபகரிப்பது நமக்கு தீராத துன்பத்தை தரும். இதற்கு தண்டனையாக நரகத்தில் யமக்கிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நெய்யப்புடைப்பார்கள். அனித்தாமிஸ்ர நரகம். கணவனும் மனைவியும் சேர்ந்து மனமொத்து வாழ்வது அவசியம். அதை விடுத்து ஒருவர் ஏமாற்றுவது தவறாகும். கணவன் மனைவியை வஞ்சித்தாலும் மனைவியை கணவனை வஞ்சித்தாலும் பாவ செயலாகும். இத்தையவர்கள் இந்த நரகத்தில் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூச்சிறையாகி விழுந்து தவிக்க வேண்டிய வரும்.
ரௌரவ நரகம். பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுப்பது, பிரிப்பது, அழிப்பது, அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றமாகும். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை யமக்கிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். மகா ரௌரவ நரகம். மிகவும் கொடூரமான பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் மகா ரௌரவமாகும். இங்கு குரு என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு கோரமான மிருகம் காணப்படும். இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணக்கலங்களை படுத்தி துன்புறுத்தும். கும்பிபாகம். சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பலவிதங்களில் கொடுமைப்படுத்தியும் பாவிகள் அடையும் நரகம் இது. எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போட்டு யமதூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவார்கள். காலசூஸ்திரம். பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்தும் துன்புறுத்தியும் பட்டினி போட்டும் வதைத்த பாவிகள் செல்லும் நரகம் இதுவாகும். இங்கு அதே முறையில் அடி, உதை, பட்டினி என்று அவர்களை வதைக்கப்படுவது உறுதி. அசிபத்திரம். தெய்வ நிந்தனை செய்தவர்களுக்கும் தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றியவர்களும் அடையும் நரகம் இது. இங்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு அவமதிக்கப்படுவார்கள். இனம் புரியாத ஒரு பயம் உண்டாகும். பன்றிமுகம். குற்றமற்றவரை தண்டிப்பது கொடுமையாகும். நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போவதும் அதர்மமாகும். இந்த நரகத்தில் பன்றி முகத்துடன் கூர்மையான பற்களுடன் ஒரு வகை மிருகம் காணப்படும். அதன் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் அவதிப்படுவார்கள். அந்த கூபம். உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல் ஆகிய குற்றங்கள் புரிந்த பாவிகள் அடையும் நரகம் இது. கொடிய மிருகங்கள் கடித்து குதறும் நிலை ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும். அக்னி குண்டம். பிறர்க்கு உரிமையான பொருட்களை தமது வலியாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்ந்த பாவிகள் பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் இந்த நரகத்தை அடைவார்கள். இங்கு பாவிகள் ஒரு நீண்ட தடியில் மிருகத்தைப் போல கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். வஜ்ரகண்டகம். சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடி தகுவி மகிழும் காம வெறியர்கள் அடையும் நரகம் வஜ்ரகண்டகம். நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டித் தகுவ ஜீவன்கள் நிர்பந்திக்கப்படுவார்கள். கிருமி போஜனம். தான் மட்டும் உண்டு பிறரது உழைப்பை சுரண்டி பிழைத்த பாவிகள் இங்குதான் வர வேண்டும். பிறவற்றை துளைத்து செல்லும் இயல்புடையது கிருமிகள். இந்த நரகத்தில் பாவைகளை பலவிதமான கிருமிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தும். ஷான்மலி. நன்மை தீமை பாவம் ஆகியவற்றை பாராமல், உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழும் காதகர்கள் அடையும் நரகம் இது. இங்கு இத்தகைய பாவிகளை முள்ளாலான தடிகளாலும் முச்செடிகளாலும் யமக்கிங்கரர்கள் துன்புறுத்துவார்கள். வைதரணி. நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தவர்கள் அடையும் நரகம் இது. வைதரணி என்பது நதி அல்ல. இங்கு இரத்தம் சீழும் காணப்படும். சிறுநீரும் மலம் கலந்திருக்கும். கொடிய பிராணிகள் இருக்கும். பாவிகள் இந்த நதியில் விழுந்து துன்புறுத்தப்படுவார்கள். பூபோதகம். சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடி ஒழுக்கம் குறைவாக நடந்து எந்த லட்சியமும் இன்றி வாழ்ந்தவன் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவனை விஷமுள்ள பூச்சிகள் பிராணிகள் கடிக்கும். பிராணி ரோதம். பிராணிகளை கொடுமைப்படுத்தினால் அடையும் நரகம் இது. இங்கு கூர்மையான பானங்களை ஜீவன்களின் மீது எழுது துன்புறுத்துவார்கள். விசேஷனம். பசுக்களை கொடுமை செய்பவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன்களுக்கு யமக்கிங்கரர்கள் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துவார்கள். லாலாபக்ஷம். மனைவிகளை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கொடுக்கும் கொடியவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு ஜீவன் அதே முறையில் வதைக்கப்படும். சாரமேயாதனம். வீடுகளை தீ வைப்பது, சூறையாடுவது, உயிர்களை வதைப்பது, விஷத்தை கொடுத்து கொள்ளுதல், மக்களை கொன்று குவித்தல் போன்ற கொடிய பாவங்களை செய்தவர்கள் அடையும் நரகம் இது. இங்கு விசித்திரமான கொடிய மிருகங்கள் ஜீவன்களை வதைக்கும். அவிஷி. பொய் சாட்சி சொன்னால் நீர்நிலைகளில் ஜீவன்களை தூக்கி வீசி அழுத்துவார்கள். மார்க்கண்டேய புராணம் கூறும் பாவத்திற்கான தண்டனைகள். பிறர் மனைவியை காமக்கண் கொண்டு நோக்கியவர்களின் கண்கள் இரும்பு முகம் நீண்ட அழகுள்ள கொடிய பறவைகளால் கொத்தி பிடுங்கப்படும். குருவை அவமதித்தல், சாஸ்திரங்களை சாதுக்களை கேலி செய்துதல், கோல் சொல்பவர்கள் நாக்கு இடுக்கினால் பிடுங்கப்படும். விருந்தோம்பல். தான் மட்டுமே உண்டு மகிழ்பவன் மலம், சிறுநீர், குருதி போன்றவற்றை உணவாக கொள்ள செய்வர். அக்னி, குரு, பசு ஆகியவற்றை காலால் தீண்டியவன் கால்கள் வெட்டப்படும். தெய்வ நிந்தனை, குருவை இகழ்தல் செய்தவரை கேட்டவர் காதில் இரும்பு ஆணி அடிக்கப்படும். தீர்த்தத்தில் மலம், சிறுநீர் கழிப்பவன் கல்லுக்குள் தேரையாய் பிறப்பான். நீசனிடம் தானம் கேட்டோர்
யாசகர் குருவிடம் பொய் கூறியோர் நாயாக பிறப்பர். தானியங்களை திருடியவன் எலியாகவும், சகோதரர் மனைவியை கெடுத்தவன் குயிலாகவும், குருபத்தினியை கூடியவன் பன்றியாகவும், உணவு பால் திருடியவன் கொக்காகவும், கொகுந்து விட்டு எரிந்த தீயில் ஓமம் செய்தவன் செரிமானம் இன்றி அவதிப்படுபவனாகவும் பிறப்பார். இப்படி வேறு வேறு பாவங்களுக்கு ஏற்ப ஏராளமான தண்டனைகள் நரகத்தில் அளிக்கப்படும். எனவே மனிதன் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நரகில் நிச்சயம் என்று அறிந்து புண்ணியத்தையே நாம் சம்பாதிக்க வேண்டும். நீங்களும் புண்ணியத்தையே சேருங்கள், கண்டிப்பாக பாவம் செய்யாதீர்கள். நாளைய ஒரு நல்ல அருமையான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.